ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு, இதுக்கான சிலபஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், அதாவது ஏஇ வேலை இருக்குது. சிவில் படிச்சவங்க, மெக்கானிக்கல் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க, இவங்க எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். வேக்கன்சிஸும் நிறையவே இருக்குது. நீங்க எல்லாமே இந்த எக்ஸாம்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னன்னா வேக்கன்சி என்ன இருக்குது, சிலபஸ் என்ன அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டும் பார்ப்போம். மெயினா சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. இதுல முதல்ல என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதாவது ஏஇ வேலை இருக்குது. ஏஇ வேலை வந்து மொத்தமா 146 இருக்குது. 146 வேகன்சி இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு அதே ஏஇ ஒர்க்கு 145 இருக்குது. இது மாதிரி சிவிலுக்கு பாத்தீங்கன்னா சிவிலுக்கு நிறையவே இருக்குது. இதுல இருக்கிற 16ல நீங்க இன்ஜினியரிங் வச்சு நீங்க மேக்சிமம் இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்றப்ப நீங்க எது எதுக்கெல்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல வந்து நீங்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் மொத்தமா 3 ஸ்டேஜா நடக்கும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. இது 3மே இருக்குது. பாஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ரேஞ்ச் என்னென்ன போஸ்டிங் ஏத்த மாதிரி என்னென்ன சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்ப நீங்க ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து 37,000ல இருந்து 1,40,000 வரை இருக்கும் அப்ராக்சிமேட்டா. முதல்ல இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னவா இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பேப்பர் 1 நடக்கும். பேப்பர் 1ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சிவில் இன்ஜினியர் கண்டென்ட் மட்டும் தாங்க கேட்பாங்க. அதாவது இதை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரும் அப்ளை பண்ணலாம், டிகிரி சிவில் இன்ஜினியரும் அப்ளை பண்ணலாம். அதனால யார் வேணா இதை அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு டிகிரி வச்சிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு அது ஒரு தனி சிலபஸ், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தனி சிலபஸ். இதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட டூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பரை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேப்பரோட டூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். அதோட மார்க் பாத்தீங்கன்னா 300. இத வந்து அதாவது எந்தெந்த கேட்டகிரி என்ன எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா குவாலிஃபிகேஷன் மார்க்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன கேட்டகிரியோ அதை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இவ்வளவு மார்க் ரேஞ்சில் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். இவ்வளவு எடுத்தா மட்டுமே உங்களோட பேப்பர் வந்து வேலிட் ஆகும். அதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், அதாவது 10th, அதாவது 6th to 10th இருக்கிற நீங்க தமிழ் சிலபஸை ஃபுல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. நீங்க தமிழ் சிலபஸை படிச்சு அதுல வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 மார்க். இப்ப 150 மார்க்ஸுக்கு தமிழ் கேட்கறாங்க. தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து 150 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 150 மார்க்ல நீங்க 60 மார்க் எடுத்தாதான் நெக்ஸ்ட் பார்ட் பிஏ உங்களை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா பார்ட் பிஏ கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க பார்ட் ஏல பாஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது 60 மார்க் எடுத்தா மட்டும்தான், 60 மார்க் அண்ட் அபோவ் எடுத்தா மட்டும்தான் உங்களோட பார்ட் பி கொஸ்டினை வேலிடே பண்ணுவாங்க. இல்லைன்னா வேலிட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ 16 மார்க் கம்பல்சரி, 60 மார்க் நீங்க கம்பல்சரி எடுத்தா மட்டும்தான் பார்ட் பிக்கு போக முடியும். பார்ட் பி பாத்தீங்கன்னா இந்த இதுவும், அதாவது பேப்பர் 2வும் 3 ஹவர்ஸ் தான். அதுல வந்து தமிழ் மட்டுமே 150 மார்க்ஸ். அந்த 150 மார்க்ஸ்ல நீங்க 60 மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் பார்ட் பி பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். வேற ஆப்டிடியூட் கொஸ்டின் இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீங்க ரெகுலரா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ற சிலபஸ் தான் இது எல்லாமே. அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நம்ம சிவில் ஃபேமிலி குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து
நம்ம குரூப் அண்ட் சேனல்ஸ்ல போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட டோட்டல் மார்க் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, இதுல பாத்தீங்கன்னா 300 இந்த 150 மார்க்ஸ், அதாவது இந்த தமிழ்ல நீங்க எடுக்க போற 150 மார்க்ஸ் உங்கள் டோட்டல் மார்க்ல ஆட் ஆகாது. அது ஏன் அது ஆட் ஆகாது? ஆனா ஜெனரல் ஸ்டடிஸ் ஆட் ஆகும். இதுல நீங்க ஆனா பாஸ் மார்க் எடுத்து ஆகணும். ஆனா டோட்டல் மார்க்ல அது ஆட் ஆகாது. இந்த 300 நீங்க சிவில் இன்ஜினியரிங்ல 300க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க, அண்ட் உங்களோட ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க 150க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க, பிளஸ் இந்த இன்டர்வியூல கொடுக்குற 60 மார்க்ஸ், இதை பொறுத்து தான் உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோங்கிறதே கால்குலேட் ஆகும். இந்த 150 மார்க் உங்களோட டோட்டல் மார்க்ல ஆட் ஆகாது. இதை பொறுத்து தான் உங்களோட மார்க் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் நீங்க படிக்க வேண்டியது. இப்ப சிவில் இன்ஜினியரிங்க்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் கீழே சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான சிலபஸ் இது. ஒருவேளை நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு வேற சிலபஸ், இதுலயே கம்மியான சிலபஸ் தான். அது என்னங்கிறது இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க, நான் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கோட் நம்பர் 101, இதுதான் டிகிரி ஸ்டாண்டர்டோட சிலபஸ். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிசஸ். அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் இன்ஜினியரிங் மெட்டீரியல், பிரிக், ஸ்டோனு, எம்சாண்ட், அக்ரிகேட், சிமெண்ட், டெம்பர், இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அது மட்டும் இல்லாம பில்டிங் மெட்டீரியல்னு வரப்ப என்னெல்லாம் கேட்கலாம் அவங்க, அதை ஸ்டோனோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, வேற பிரிக்கோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, இது மாதிரி எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல வரும். இதற்கான மெட்டீரியலும் நான் சேனல்ல போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே, சர்வே பொறுத்தவரை சர்வேவும் ஒரு மேஜர் ரோல் பண்ணிருக்கு. சர்வே நீங்க மெயினா படிச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இது ரெண்டுமே நீங்க எப்படியுமே இதுல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க இன்ஜினியரிங்ல கவர் பண்ணிருப்பீங்க. நான் இதுக்கப்புறம் டெய்லியும் இதுல இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு நீங்க டெய்லியும் அந்த வீடியோவை பார்த்தாலே மோஸ்ட்லி நீங்க இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு டாபிக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க எஃபோர்ட் போட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸும் இதுல கேட்கறாங்க. நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங்ல படிச்ச சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ரெண்டும் சேர்ந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்து மேஜர் டாபிக், இதெல்லாம் நீங்க கவர் பண்ண வேண்டியதுல ரொம்ப மேஜரான பார்ட்டு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் வரும்னா, இது வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங், இது எல்லாமே வரும். வாட்டர் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். வேற ஹைட்ராலிக்ஸு, இது எல்லாமே வரும். அதனால என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா மேஜர் பார்ட். இந்த எக்ஸாமை பொறுத்தவரை என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்லாம் ஒரு மேஜர் பார்ட் இதுல. அதுக்கப்புறம் டிஆர்சி, டிசைன்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு தெரியும். வர ஹைவே இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்க 2017 ரெகுலேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்ஸும் இதுல கேட்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 10 டாபிக் மட்டும்தான் நீங்க கவர் பண்ண போறது. இந்த 10 டாபிக் மட்டும்தான். இந்த 10 டாபிக் மட்டும் நீங்க கவர் பண்ணாலே நீங்க வந்து தாராளமா இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். இது போக தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு அதாவது இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ எழுத போறீங்க, குரூப் 2 எழுதலாம். அது மட்டும் இல்லாம இப்ப குரூப் 4 வருதுல, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதும் அதுல இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேப்பர் 2ல இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதும் சேம் தான். ஸோ நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ உங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க.
நானும் டெய்லியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் குடுக்குறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட டாபிக்கையும் நான் தெளிவா எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அத பாருங்க. பார்த்து அத நீங்க படிச்சுட்டு போனாலே மேக்ஸிமம் அதுலயே உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் நெறையவே கிடைக்கும். நீங்க அத வச்சு ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் ஆகி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நீங்க உங்களால முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அடிச்சிடலாம்.